ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீத்தி ஆரியோக்ஸ். இன்னைக்கு சிம்பிளான இப்போ நான் காட்டுற ப்ளவுஸை எப்படி மேக் பண்ணலாங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இது ஒரு ஸ்லீவ் மேக்கிங் வீடியோ தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஸ்லீவை நான் எப்படி மேக் பண்ணேன், சிம்பிளாக எலிகண்டாக காட்டுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் போடணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் டேப் எடுத்திருக்கேன், மெஷரிங் டேப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவோட கீழே விட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 10.5 வருது. 10.5னா ஒரு 5 ஒரு 5.25 எடுத்தா நமக்கு கரெக்டா இருக்கும். 5.25 வந்து அதோட சென்டர் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.25ல பண்ணிட்டு சென்டர் பாருங்க கரெக்டா மார்க் பண்ணிட்டு அந்த 5.25லையும் பாதி நீங்க எடுக்கணும். அப்படின்னா ஒரு 2.75 நமக்கு வருது. அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி 2.75 நான் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இனி என்ன பண்ண போறேன்னா லைன் போட போறேன். இப்போ நான் மேலே வரைஞ்சிருக்க லைன் தான் எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காணிக்கிறேன். கரெக்டா கீழே மட்டும் சென்டர் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மேல இருந்து சென்டர்ல லைன் போடுறதுக்கு வேண்டி ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சிருக்கேன். லாங் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சென்டர் கரெக்டா மேலே கீழே இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம போட போற அந்த லைன் இருக்குல்ல, மேலே புட்டாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான புட்டாஸ் நான் ஃபர்ஸ்ட் காட்டினல அது மாதிரி தான் போட போறேன். அதுக்கு வேண்டிதான் மேல இருந்து கரெக்டா மேலே இது ஸ்டிச்சிங்க்கு கேப் விட்டுட்டு நீங்க போடுங்க. மேல இருந்து 2 இன்ச்சஸ் மேலேயும் ஒரு லைனு கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு 2 இன்ச்சஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு இடப்பட்ட இடத்துல இப்போ அந்த இதை லைனை நான் வந்து டாட் பண்ணி விட்டுக்கிறேன், ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே கீழே நம்ம டாட் வச்சாலும் அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இனி அடுத்தது அதோட சென்டர் பார்த்து சைடில் வர மாதிரி போடணும். அதுவும் 2 இன்ச்சஸ் கரெக்டாக மேலே கீழே ஒரு லைன் மார்க் மட்டும் வச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்டே வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு நான் இப்போ போட்டு காட்டுறேன். அதுக்கு வேண்டி நான் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி அதுக்கும் சென்டரு அந்த சைடு மேலையும் கீழையும் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாங் ஸ்கேல் வச்சு அதை நீங்க வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது 2 இன்ச்சஸ் கரெக்டா 2 இன்ச்சஸ் அப்புறம் 1.75 இன்ச்சஸ் அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இனி அந்த லைனை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ரைட் சைடும் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ லெஃப்ட் சைட் போட்டோம்ல அதே மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கீழே த்ரெட் ஒர்க் வரும். மேலே நம்ம வந்து புட்டாஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போட போறோம். அதுதான் இந்த பிளவுஸ் நல்லா இருக்கும். போட்டு ஒர்க் போட்டுட்டு ட்ரை பண்ணா இதோட பிளவுஸோட ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளவுஸோட லுக் எப்படி இருந்துச்சுங்கிறத ஃபைனலா காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஒர்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் வச்சு லைன் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஜரி த்ரெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டயாஜி பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல துளிப் நீடில் 14th நம்பர் நீடில் நான் எடுத்திருக்கேன். எடுத்து நான் ஜரி த்ரெட் வச்சு ஃபர்ஸ்ட் லைன் போடுறேன். ஜரி த்ரெட் வச்சு நான் 3 லைன் நான் போட்டுக்க போறேன். ஸ்டார்டிங்ல இதே மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த ஜரி த்ரெட் வச்சு இந்த லைன் உங்களுக்கு போட தெரியும், அதனால நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடா போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஸ்லோவா போட்டுட்டு அடுத்த லைன்ல இருந்து நான் ஸ்பீடா போடுறேன். இப்போ 3வது லைன் போடுறேன் ஜரி த்ரெட் வச்சு. இதே மாதிரி 3 லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க மெஷரிங் டேப் எடுத்து 3/4 இன்ச்சு கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். 0.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நான் மார்க்கிங்க்கு ரெட் கலர் பென்சில் யூஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா அந்த லைன் வந்து மார்க் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம வந்து கர்வ் ஷேப்பு போட போறோம். இப்போ அந்த பென்சில் வச்சு மார்க் பண்ணது எனக்கு ரொம்ப கரெக்டா தெரியல, அதனால நான் வந்து இப்போ பென் எடுத்து அதுக்கு மேல வரைஞ்சுக்கிறேன். இதுல ஏன் பென் வச்சு வரைகிறேன்னா அந்த பென்சில் சரியில்லை, மார்க்கிங் வந்து கொஞ்சம் பிரைட்டா தெரியல, அந்த கோல்டன் சரியில்லை, அதனால பென் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல நான் பீட்ஸ் வச்சு போடுறதுனால அந்த பென் வச்சு நம்ம போட்டது அப்படியே மறைஞ்சிரும்.
அந்த பீட்ஸுக்கு கீழே, அதனால பிரச்சனை இல்லை. வேற எதுக்கும் பென் வச்சு ட்ரை பண்ணாதீங்க, பென்சில் வச்சே போடுங்க. இனி அடுத்தது பாருங்க, கட் பீட் எடுத்துக்கிறேன். கட் பீட் எடுத்து ரெண்டு ரெண்டு கட் பீடா வச்சு அந்த கர்வ் ஷேப்பை நான் ஃபில் பண்ண போறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட பிளவுசஸ்க்கு நிறைய கட் பீட் ஒர்க்ஸ் தான் நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு சுகர் பீட் வந்து ரொம்ப அந்த கட் பீடை விட பிடிச்ச அளவுக்கு சுகர் பீட் ஒர்க் பிடிக்காது. அதனால நான் மேக்ஸிமம் இந்த கட் பீட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த கட் பீட் வச்சு ஒர்க் போட்டு பிளவுஸ் நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாவே போடுங்க கட் பீடு. அந்த எண்டு வரும்போது ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி த்ரெட்டு வந்து அந்த எண்டு வரைக்கும் பீட்ஸ் வச்சுட்டு இப்போ வைக்கிற மாதிரியே பாருங்க, கரெக்டா அந்த எண்டு வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்மால் செயினே இந்த சைடு போட்டுட்டு தான் நம்ம திருப்பணும். அப்பதான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டா வரும். அந்த கர்வோட ஷேப்போட அந்த எண்டிங் ஷார்ப்னஸ் நமக்கு கரெக்டா கிடைக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கர்வ் ஃபுல்லா இது மாதிரி முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு அந்த கர்வ் ஃபுல்லா த்ரெட் ஒர்க் கொடுக்க போறோம் சாரி கலர்ல. இந்த பிளவுஸோட பேக் நெக்லையும் இந்த ஸ்லீவ்ல நான் இப்போ மேக் பண்றேன் இதே டிசைன் தான் வரும். இதுல எக்ஸ்ட்ரா ஸ்லீவ்ல வந்து புட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மற்றபடி இதே ஒர்க் தான் பேக் நெக்ல வரும், ஃப்ரண்ட் நெக்லையும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இனி த்ரெட் ஒர்க் பண்ண போறோம். த்ரெட் ஒர்க்குக்கு பிங்க் கலர், அதாவது சாரி கலர்ல கரெக்டா நான் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அங்க இருந்து கிராஸ்ல இப்படி இந்த மாதிரி லீவ் ஷேப்பை நான் கொண்டு வர போறேன். கிராஸ் லீஃப் தான் நான் இப்போ மேக் பண்ணிட்டு இருக்கேன். மேல இருந்து அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு திருப்பி மேல போகணும். இப்ப நான் போடுற மாதிரியே போடுங்க லீஃபு. இதுல ஒரு பெரிய இது என்னன்னா, கரெக்டா அந்த லீஃப் ஷேப் கிடைக்கணும் நமக்கு. அதுக்காக நம்ம போடுற ஸ்மால் செயின்ல தான் இருக்கு அந்த ஷேப்பை கொண்டு வரது. ஒரு பிசுறு இல்லாம நல்லா அழகா த்ரெட் ஒர்க் பண்ணணும். அதுக்காகவே நீங்க பேசிக்ல இருந்து ஒரு பிகினரா இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஆரி ஒர்க்கு நல்ல அழகா நீட்டாவே ஃபர்ஸ்ட் போட ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஸ்டிச் நமக்கு வராது. ஒரு 2 or 3 days. சில பேருக்கு ஸ்பீடா வரும், சில பேருக்கு ரொம்ப ஸ்லோலனஸா இருப்பாங்க. நிறைய என்கிட்ட ஆரி கிளாஸ் படிக்கிற வரவங்க நிறைய பேரை பாக்குறேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 1 week ஆகும், ஒரு சில பேர் வந்த உடனே சொல்லி கொடுத்தோன்னா போட்டுருவாங்க. அந்த மாதிரி நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, நல்ல அந்த ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற அந்த பேசிக் ஸ்டிச்ல தான் இருக்கு நம்மளோட கைப்பழக்கம். அதனால கரெக்டா அந்த கையை திருந்துற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணணும். நல்ல நீட்டா ஸ்டிச் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டிச் சொல்லி கொடுக்கறதுக்கே போகணும். அதனால எனக்கு திருப்தி ஆகுறது வரைக்கும் நான் வந்து போட சொல்லிட்டே இருப்பேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அக்கா என்னக்கா போட சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ஸ்டிச் கரெக்டா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் போட சொல்லுவேன். இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப் போயிடலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, 2 கட் பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துட்டு 2 சைட்லயும் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டர்ல நீங்க கொண்டு வரணும். 2 கட் பீடு சுகர் பீடு இந்த மாதிரி. இதுல ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வச்சு பண்ற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ரெண்டாவது சீக்வன்ஸ் வச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் சுகர் பீடுக்கே போயிட்டேன். சுகர் பீடை மேலே வச்சு கொண்டு வர மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஆரி கிளாஸ் பத்தி சொல்றேன். இது மாதிரிதான் நிறைய போட்டு போட்டு பார்த்து நல்ல ஒரு பிசர் இல்லாம அந்த செயின் ஸ்டிச்சை கரெக்டா போடுறது வரைக்கும் நான் விட மாட்டேன். அது வரைக்கும் நான் உங்களை திருப்பி திருப்பி அதை போட சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பழகிற பழக்கம் தான், நீடல் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் பழகிற பழக்கம் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் படிக்கிறதே தெளிவா படிச்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த பாருங்க, ஒரு 3ஆம் நம்பர் பீடு ஒரு சுகர் பீடு. இதை நான் என்ன பண்றேன்னா கரெக்டா அந்த லீஃப் போட்டோம்ல த்ரெட் ஒர்க்கு அதுக்கு மேல நான் போடுறேன். ஒரு 3ஆம் நம்பர் பீடு ஒரு சுகர் பீடு, ஒரு 3ஆம் நம்பர் பீடு ஒரு சுகர் பீடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டா அந்த எண்டு பார்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இனி அடுத்து மேல உள்ள புட்டாஸ் மட்டும் தான் வரும்.
இந்த மாதிரி ஃபுல்லாவே போட்டுக்கோங்க. இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட மாடல் எதுவுமே அனுப்பல, சிம்பிளா ஒரு 1500 ரேஞ்சுக்கு எனக்கு ஒரு நல்ல பிளவுஸ் ஒர்க் வந்து யூனிக்கா இருக்கிற மாதிரி போட்டு கேட்டாங்க. இது நானே சூஸ் பண்ண மாடலு. இந்த மாதிரி போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். இப்போ பார்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி வீடியோ எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு ஸ்டெப்பை நான் அப்படியே மிஸ் பண்ணியிருக்கேங்கிறது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சு இதுக்கு கீழே கரெக்டா அந்த கட் பீடு வச்சோம்ல, அதுக்கு கீழே நான் ஒரு 3ஆம் நம்பர் பீடு வச்சு பேக் நெக்ல மேக் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டெப்பை நான் அப்படியே விட்டுட்டு நான் போட்டுட்டேன். ரெண்டாவது அவ்வளோத்தையும் பிரிச்சுட்டு போறதுக்கு நமக்கு டைம் இல்லை. இந்த பிளவுஸ் அர்ஜென்ட் பிளவுஸ் சீக்கிரம் கொடுத்தாகணும். அதனால நான் என்ன பண்றேன்னா 2 கட் பீடு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு அந்த லைன் நம்ம போட்டிருக்கிறதுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதனால நான் வந்து அப்படியே அதுக்கு கீழே அந்த 3ஆம் நம்பர் பீடை போட்டு இந்த மாதிரி கேப்ல அந்த பீடு வச்சு நம்ம போட்டுடலாம். அந்த ஒர்க்கு மிஸ் பண்ண ஒர்க்கை நீங்க போட்டுடலாம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி கண்டிப்பா அந்த ஃபினிஷிங் வராது. இந்த மாதிரி நீங்க கேப் இல்லாம நீங்க அதுக்கு மேல வச்சீங்கன்னா அப்படி வேணும்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரிச்சுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டேன். எனக்கு எப்பவாச்சும் இந்த மாதிரி நடக்கும். நம்ம அந்த ஸ்டெப்பையே மறந்து அடுத்த ஸ்டெப் போட்டுருவோம். இப்போ முடிச்சாச்சு. இனி அடுத்தது புட்டாஸ் எப்படி மேக் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். சென்டர்ல ஃபிட்டிங் ஸ்டோனு ஸ்கொயர் ஷேப்பை நான் டைமண்ட் ஷேப்ல மாத்தி ஒட்டி எடுத்து வச்சிருக்கேன். இனி அடுத்தது நம்ம அங்க போட்ட மாதிரி தான் 2 கட் பீடு சுகர் பீடு அதுக்கப்புறம் சென்டர்ல ஒரு ஸ்டெப்பு மேல போறதுக்கு வேண்டி 2 சுகர் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட அதே ஸ்டெப்பை 2வது கண்டினியூ பண்ணணும். அதுக்கு அடுத்தது 2 சுகர் பீட் போடணும். அதுக்கப்புறம் அதே ஸ்டெப்பை திருப்பி 3rd லேயர் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு சென்டர்லயும் அந்த இப்போ நம்ம போடுற சைட்ல போடுறோம்ல அதே மாதிரி கட் பீடு வச்சு சென்டர்லயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா மேல உள்ளது நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அதே மாதிரி நீங்க அந்த ஸ்கொயர் ஸ்டோனுக்கு டைமண்ட் ஷேப்ல ஒட்டியிருக்கல அந்த ஸ்டோனுக்கு கீழேயும் அதே மாதிரி ஒர்க்கு நீங்க போடணும். போட்டா அந்த புட்டாஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். இதே மாதிரி அதில் நான் போட்டிருக்க லைன்ல உள்ள எல்லா புட்டாஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுல இன்னொரு பிளான் யோசிச்சு நான் வந்து இந்த மாதிரி நீளமா போடுறோம்ல புட்டாஸ் அதுக்கு கீழே லைன் மாதிரி ஏதாவது சரி த்ரெட் வச்சு போடலாமா சுகர் பீடு வச்சு போட்டா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால ஒரு டவுட் தான். அதனால நான் என்ன பண்ணேன் சரி த்ரெட் வச்சு போட்டு பார்த்தா நல்லா இருக்குமான்னு யோசிச்சேன். ரெண்டாவது போட்டு ஒரு லைட்டா ட்ரை பண்ணி பார்த்தேன். பாக்குறதுக்கு லுக்கா இல்லை. அதனால நான் அந்த புட்டாஸோட அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி இது வந்து ஒரு சில்க் பிளவுஸ் இல்லை, இது ஒரு காட்டன் சாரியோட பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு ஒர்க் போடுறதுக்கு. கலர் நல்லா இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட் கலர்ல சாரி வரும் பிங்க் கலரு. அதனால நான் பிங்க் கலர் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கேன். இதுல ஆரி ஒர்க்கு புதுசா படிக்கிறவங்க எல்லாருமே த்ரெட் ஒர்க்கை நல்லா நீட்டாவே படிக்கும் போதே நல்ல நீட்டா படிச்சுக்கோங்க. அப்பதான் இந்த லீஃப் ஃபில்லிங் அந்த மாதிரிலாம் வரும்போது பிசிறு இல்லாம நூல் வந்து அழகா போட வரும். படிக்கிறத தெளிவா படிச்சிருங்க ஸ்டார்டிங்லே. அதுதான் உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பிளவுஸ்ல நிறைய வராது, அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் ஸ்டார்டிங்ல. ஆனா அதுதான் பேசிக்கே. அந்த த்ரெட் ஒர்க்ல நம்ம படிக்கிற அந்த செயின் ஸ்டிச் தான் ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப பேசிக். அதனால அந்த செயின் ஸ்டிச்சை டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நிறைய வாட்டி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டா வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பிளவுஸோட அவுட்புட் இப்படிதான் இருக்குது. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு பேக்ல உள்ள கிளிப்ல காட்டுறேன் பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி சிம்பிளான 1000ல இருந்து 1500 ரேஞ்சஸ் பிளவுசஸ் அதே மாதிரி கிராண்டான பிளவுசஸ் எல்லாமே மேக் பண்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.